உங்களுக்கெல்லாம் விசுவாசம் என்ற வார்த்தைக்கு பொருள் தெரியுமோ? உங்களுக்கெல்லாம் விசுவாசம் என்றால் என்னவென்று தெரியும்? அசிங்கப்படம் என்று கூறுங்கள். விஜய் சேதுபதி சார் வராரு, உங்ககிட்ட சொல்றாரு நீங்க போறதுக்கு இப்ப இங்க இருக்கிறீங்களா அங்க இருக்கிறீங்களா உங்களை கேக்குறாரு, நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? அந்த சார் எங்க இருந்தாலும் ஓகே சார். அப்ப வீட்டுல போய் இருந்துட்டாரு என்ன பண்ணுவேன்? தள்ளி பாரு கேமரா ஜூமிங்ல காட்டுறாங்க இப்போ. எனக்கு அதுதான் பயம். அப்ப கேமரா இல்லன்னா அதே நான் இப்படிதான் இருப்பேன். இப்படிதான் இருப்பா. அப்போ நீதான் என்னை பார்த்து போட்டு பாக்குறான். நான் ஒருத்தனுக்காக பிறக்கப்பட்டவள். நல்லதுக்கு பேண்ட் அசிங்கமா தெரியுதுன்னு சொன்னா பண்ணி மூஞ்சின்ற எரும மாடு வயிறா. போயிட்டு வா. இதே வேலை பீஸா சாப்பிடுறது போய் கக்கு சொல்லு. எங்களுக்கு எதற்கு வைரக்கல்? எங்கள் மன்னரின் சிரிப்பே எங்களுக்கு வைரக்கல். அருமை அருமை மன்னா. இங்க உட்கார்ந்து இருக்கிறது ஒரு பாறாங்கல். நம்ம ஏன் இவகிட்ட பெருசா வச்சுக்கணும்? நீ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் பர்சனலா பேசிட்டு இருக்கேன். ஏன் வெளியே அப்படிங்க போங்க. உங்க பர்சனல் யாரு கேட்டா? வழி விட்டு பார்த்தா நான் யார் கேட்க போறேன்? வழி விட்டு உட்காந்தா ஒரு நிமிடம். ஒரு நிமிடம். 2 வரி அவன் பேசி கிறிஸ்டியன் வெண்ணை திருடி சாப்பிட்டு இவர் தாரை திருடி சாப்பிட்டு கோட்ல இருக்கீங்க வித்யாபதி. கோட்ல தான் இருக்காரு. போட்டு கருப்பு கலர் கோட்ல தான் இருக்காரு. ஜிப்பாவை போட்டுக்கிறாரு. சைலண்டா இருக்கணும் பெரிய சொல்லிருக்காரு. அப்ப நீயே சைலண்டா இரு. சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. இந்த வழக்கில் நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. வாழ்க்கையில நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் லைஃப்ல எங்களை மாதிரி யாரும் என்ஜாய் பண்ணிருப்பாங்க. 5 இயர்ஸ் மேடம். அது ஹாஸ்டல் லைஃப். ஹாஸ்டல் லைஃப் சகதியை பூசிக்கொண்டு சண்டைக்கு வருவரை நாம் சகதியை பூசிக்கொண்டு திருப்பி அடிப்போம். அதே மாதிரி ஒற்றற்படை, யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, அனைத்து படைகளும் உள்ளது. ருக்கோ ஜரா. முடிசூடா மன்னன் விக்டரன் அவர்களுக்கு என்ன முதல் வணக்கம். வணக்கம். முடி சூடாமல் இருந்தா அவர் மன்னர் கிடையாது. அவர் பிபி சீனிவாசன் என்று கூட கூறுவோம். உனக்கு என்ன? மாதிரி விஷயங்களை இங்க பயன்படுத்த வேணாம்னு சொல்லுங்க. ஒருத்தர் மயங்குறாரு, ஒருத்தருக்கு இந்த மாதிரி பிரச்சனை. சார் அந்த பாட்டு பாடின உடனே அந்த மாதிரி ஆயிட்டாங்களா? அவங்க ஒண்ணு இல்ல, அவரை ஜென்ஸ் பக்கத்துல கூட வச்சுன்னா அவருக்கு எதுவுமே ஆகாது. சேதுபதி சார், நீங்க கடல் சார்ந்து பாடுற பாடல்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கு சொல்லி இருந்திருக்காங்க. அவரே சொல்லிருக்காரு. ஆமாங்க சார். நடக்கிற பிரச்சனை அவருக்கு தெரியல. அந்த கலையை வளர்த்து அவங்களுக்கு சாவி இருந்தா கொடுங்க. சோத்து வச்சு நக்கினாலே எனக்கு காணா வந்துரும் தெரியுமா? எச்சி சோறுக்கே காணா. ஏய் ராஜ், ஏய் இவன் என்ன நம்மள கலாய்க்கிறான்டா. காதலன் அந்த பாட்டுக்கு எவனா டான்ஸ் ஆடி பாத்துக்கிறாங்க. மண்ணில் இந்த காதலனுக்கு டான்ஸ் ஆடுவாங்களா? அங்க வந்து அதுவும் இப்படி ஆடி கண்ணை குத்தி அவனை சும்மா கொண்ட வெளியே அனுப்பி எஃப்ஜேப என்னையும் படுக்க வச்ச. அப்போ நான் எங்கேயோ பண்றது வாசல்ல போகிறது கேக்குறேன். பிறமொழி பாடல்கள், கடவுள் பாடல்கள் இந்த மாதிரி எல்லாம் பாடக்கூடாது, ரெஃபரன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. பிக் பாஸ் இப்ப அவங்க ஆடுறது என்ன பாட்டு பிக் பாஸ்? நீங்க பார்த்து சொல்லுங்க பிக் பாஸ். பிக் பாஸ் ஸ்டெப்னால மாத்த சொல்லு பிக் பாஸ். அந்த போய் கால குதிரை கால்ல மணி நேரமும் ஒரே ஸ்டெப் அதிகமாக கட்டி பிடிக்கிறான். அந்த ஆளுக்கு ஆசை இருந்தா வீட்டுக்கு போய் இதான் சாக்குன்னு திவ்யாவை கட்டி கட்டி பிடிச்சிருக்காங்க.
உன்ன சொல்ல போடி.